கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் சிருஷ்டிக்கப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கிடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கிடா என்பவர்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்தில் நாம் பார்க்க இருப்பது கிறிஸ்துவனுடைய இரத்தம் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும். நல்லா பாருங்க, இந்த நம்ம வாசிச்சோம், கிறிஸ்துவானவர் பழைய கூடாரத்தை பற்றி இதில் பேசுகிறாங்க. எதை பற்றி? பழைய கூடாரம் பற்றி. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, 2 விதமான ஏற்பாடு நம்முடைய வேதத்தில் இருக்குது. பழைய ஏற்பாடு ஒன்று, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்பாடுனா வேற ஒன்றும் கிடையாது, உடன்படிக்கை, அதாவது ஒப்பந்தம். தெளிவாக சொல்லணும்னா ஒப்பந்தம், பழைய ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் யாருக்குரியது? தேவன் நமக்கு கொடுத்த ஒப்பந்தம். தேவன் யாருக்கு கொடுத்தது? நமக்கு கொடுத்தது. மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒப்பந்தம் தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம். இப்போ பழைய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நீ இந்த மாதிரி நடந்துக்க, நான் இப்படி செய்வேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அது பழசா போச்சு, பழசு. இப்போ ஒரு புது ஒப்பந்தம் போட்டதுனால அது என்னது? பழசு. இப்போ இருக்கிறது புது ஒப்பந்தம். அதைத்தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுங்கிறது பழைய ஒப்பந்தம் இருந்த காலங்களில் நடந்த விஷயங்கள். பழைய ஒப்பந்தம் எல்லாம் இருக்கிறது என்னது? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுங்கிறது புதிய ஒப்பந்தம்னா என்ன, அது நடக்கிற காலங்கள். புதிய ஒப்பந்தம்ங்கிறது புதிய ஏற்பாடு. இப்போ நம்ம இருக்கிறது எந்த காலத்தில் இருக்கிறோம்? புதிய ஒப்பந்தம். பழைய ஒப்பந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், புதிய ஒப்பந்தத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது ஒரு ஒப்பந்தம் போடுவோம் இல்லையா? வாடகை பத்திரம், ஒப்பந்த பத்திரம்னு. 5000 ரூபா வாடகை, 10,000 ரூபா என்னது அட்வான்ஸ் அப்படின்னு போடுறோம். இப்போது அந்த வீட்டில் சில விஷயங்கள்லாம் புதுப்பிச்சுட்டு ஒரு புது ஒப்பந்தம் போடுறோம், 6,000 ரூபா வாடகை அப்படின்னு. பழைய ஒப்பந்தம் 5,000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்களா? அதான் போட்டிருக்கோம்ல, புதுசாக ஒரு ஒப்பந்தம் போட்டோம்ல. பழைய ஒப்பந்தத்தை நம்ம எடுக்கிறோம். அது பழைய ஒப்பந்தப்படி ஆனால் பழைய ஒப்பந்தம்ங்கிறது போட்டது தான், அதன்படி ஒரு காலம் நடந்தது. அதுவும் என்னது? போட்ட ஒரு ஒப்பந்தம் தான். அதுவும் இருக்கும், வெளியே கொடுக்கறதுக்கு. இதுக்கு மாதிரி முன்னாடி இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தோம், இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? இது போட்டிருக்கோம், அதன்படி நடக்கிறோம், சாட்சியாக இருக்குது அது. ஆனால் புதிய ஒப்பந்தம் தான் என்னது? நடைமுறையில் இருக்கு. அப்போ அந்த பழைய ஒப்பந்தம் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக பார்த்துருவோம். பழைய இதில் மனிதன் பாவம் செய்தான். என்ன செஞ்சான்? பழசுலையும் புதுசையும் பாவம் செஞ்சுட்டான், பாவத்தில் இருக்கிறான். இப்படி பாவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தேவை? மீட்பு தேவை. மீட்பு கண்டிப்பாக தேவை. அவனுடைய பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு தேவை. இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்புங்கிறது கிடையாது. அப்போ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் தான். பழைய ஒப்பந்தத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ தேவனை வழிபடவும் ஸ்தோத்திரிக்கவும் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. கூடாரம்னா ஒரு வீடு அமைக்கப்பட்டிருந்தது தேவனுக்கு. இன்னைக்கு கோயில்கள்லாம் இருக்கிற மாதிரி அன்னைக்குமே இருந்தது. அந்த இதில்
3 விதமான காரியங்கள் இருக்கும். ஒன்னு வந்து பிரகாரம், இன்னொன்னு என்னது பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் அப்படின்னா எல்லா மக்களும் போகக்கூடிய இடத்தை என்ன சொல்லுவாங்க? பிரகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே போகக்கூடிய இடம் பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம்ல யார் மட்டும்தான் போக முடியும்னா கர்த்தருக்கு அடுத்த வேலைகளை செய்யறவங்க, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். லேவியர்கள் என்று சொல்லி இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் எங்க போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் பலியிடப்படக்கூடிய பொருட்கள் இருக்கும். அப்புறம் ஒரு பனிமுட்டுகள் சொல்லுவாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ள தேவையான காரியங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். அதுக்கடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி அந்த இடத்துல தான் தேவன் இடைப்படுகிற இடம். எங்க தேவன் இடைப்படுகிற இடம், அங்க மட்டும்தான் யார் மட்டும்தான் போக முடியும்னா மகா பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? பிரதான ஆசாரியன். அவ்வளவு பெரிய நாட்டுல, அவ்வளவு பெரிய மக்கள்ல ஒரே ஒரு ஆள் தான் பிரதான ஆசாரியனா இருக்க முடியும். சரியா? அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தன்னுடைய பாவத்திற்காகவும் மற்றவங்களுடைய பாவத்திற்காகவும் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை என்ன செய்வாரு? உள்ள கொண்டு போய் அந்த இடத்துல என்ன செய்வாரு? தெளிப்பார். ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியன் பாவம் செஞ்சு அந்த பாவம் பெரிதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியன் உள்ளே செத்துருவார். என்ன செஞ்சிருவாரு? உள்ளே செத்துருவார். உள்ள போன உடனே செத்துருவார். ஏன்னா தேவனுடைய அந்த கோபம், அந்த பரிசுத்தம் அவ்வளவு பெருசு. அந்த பரிசுத்தம் தேவனுடைய அந்த பிரசனம் அவ்வளவு பெருசு. நெருங்க முடியாது. பாவத்தோட என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. என்னதான் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தோடு அவர் போயிருந்தாலும் அந்த ரத்தம் என்ன செய்ய முடியாது? முழுசா அவர் என்ன செய்ய முடியாது? சுத்திகரிக்க முடியாது. அவருடைய பாவம் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு தேவன் நினைச்சாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்வார்? விழுந்து செத்து போயிடுவார். இப்போ ஒருத்தர் விழுந்து செத்துட்டார் அந்த பிரகாரத்து, அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அவரை வெளியே எடுக்கணுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் தான் போக முடியும்? ஒரே ஒருத்தர் பிரதான ஆசிரியர் மட்டும் தான் போக முடியும். வேற யாரும் போனா செத்துருவாங்க. அப்போ என்ன செய்வாங்களாம்? அவரோட கால்கள்ல கயிறு கட்டப்பட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. அவரோட ட்ரெஸ் ஃபுல்லா மணி தொங்கிட்டு இருக்கும். உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கும்? மணி தொங்கிட்டு இருக்கும். அசஞ்சா சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருவேளை அந்த சத்தம் கேட்கல அப்படின்னா அவர் இறந்துட்டாரு. அவர் என்ன செஞ்சிருவாங்க? இழுத்துருவாங்க. இவ்வளவு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாவ நிவர்த்தி ஒரு பலி என்ன செஞ்சிச்சு? இருந்தது. எங்க இருந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஒப்பந்தத்துல இருந்தது. எந்த ரத்தம் கொண்டு போகப்பட்டதுன்னா ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் என்ன செஞ்சிச்சு? கொண்டு போகப்பட்டுச்சு. அப்படி அவங்க கொண்டு போய் தெளிக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? அந்த நிமித்தம் என்ன செய்யறாரு? பாவத்தை மூடுறார், பாவத்தை மன்னிக்கிறார். அந்த பிரதான ஆசாரியனுடைய பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் யாரு? மனுஷன். அவனுடைய பாவத்தை என்ன செய்யறார்? மன்னிக்கிறாரு. யாருக்காகவெல்லாம் அந்த ரத்தத்தை கொண்டு போகிறானோ, அந்த ஜனங்கள் எங்க இருப்பாங்கன்னா அந்த பிரகாரத்துல இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்கெல்லாம் அந்த பலி செலுத்தப்படுதோ அவங்களுடைய பாவம் என்ன செஞ்சப்பட்டது? அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டது. எதனுடைய ரத்தம்? அது ஆட்டுக்கடாவின் ரத்தம், இளங்காலினுடைய ரத்தம், மிருகத்தினுடைய ரத்தம். மிருக பலியினால அவங்களுடைய பாவம் மன்னி. ஆனா அது முழுமையானதான்னு கேட்டா கிடையாது. அது முழுமையானதான்னு கேட்டா கிடையாது. அது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவருடைய பலிக்கு ஒரு நிழலாட்டமாய், ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்ததுதான். அது உண்மை கிடையாது. அது அந்த ரத்தத்தினால் என்ன செய்யாது? மீட்கப்பட முடியாது. அது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவர் பலியாக வருவாருங்கிறதுக்கான ஒரு நிழலாட்டமா இருக்கிறது. பழைய ஒப்பந்தம், அதாவது பழைய ஏற்பாடு எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. அதாவது ஒரு நிழல் மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான். பாத்தீங்கன்னா மோசேயினுடைய காலத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, மோசே வனாந்தரத்துல கூட்டிட்டு வரும்போது, மோசே கூட்டிட்டு வந்த அந்த டயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா என்ன செஞ்சாங்கன்னா பாவம் செஞ்சாங்க. அப்படி பாவம் செய்யும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் இருக்கு. கொள்ளிவாய் சர்ப்பம்னா அது கடிச்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க? அதுக்கு மருந்து கிடையாது, இறந்துருவாங்க. அந்த நேரத்துல ஒரு தேவன் கிட்ட போய் மோசே முறையிடும் பொழுது அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, மருந்து கொடுக்க சொல்லல. அவர் சொன்னது என்னன்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு அதை உயரமா என்ன செஞ்சு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தூக்கி வச்சிரு. வெண்கல சர்ப்பம் மாதிரி ஒண்ணு செஞ்சு அதை என்ன செஞ்சிரு? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி என்ன செஞ்சிரு? தூக்கி வச்சிரு. அதை பார்த்தவன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிருவான். யோசிச்சு பாருங்க, அது தேவனுடைய ஒரு சிலையோ ஏதோ கிடையாது, ஒரு சர்ப்பம் தான், ஒரு பாம்பு. கொத்துனது என்னதுதான்? பாம்பு தான். அதே மாதிரி ஒரு பாம்போட சிலையை செஞ்சு வை, அதை பார்க்கறவன் பிழைச்சிருவான். அதுல என்னன்னா, அந்த சிலையை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரியும்? இந்த பாம்பு நம்மளை கடிச்சது ஏன்?
இந்த பாம்பு என்ன ஏன் செஞ்சு கடிச்சிச்சு? இது என்னுடைய பாவத்தினால என்ன செஞ்சுச்சு? கடிச்சுது. அதனால அந்த பாம்பு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும்? ஏற்படும். அவனுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும். அவன் என்ன செய்வான்? அந்த இதுல இருந்து அவன் அந்த மரணத்துல இருந்து அவன் என்ன செய்வான்? விடுவிக்கப்படுவான். இதெல்லாம் நிழலாட்டமா இருக்குது. கிறிஸ்துவானவர் என்ன செய்வார்? இது மாதிரி தூக்கி வைக்கப்படுவார். எல்லோருக்கும் பார்க்கும்படியா நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவன் என்ன செய்வார்? சிலுவையில அறையப்படுவார். அப்படி தூக்கி நிப்பாட்டப்படுவார். அவரை பார்க்கிறவங்க என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் என்னுடைய இரத்தத்திற்கு, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத யார் பார்த்து அவங்க தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறார்களோ, அந்த மனம் திரும்புதல் ஏற்படுதோ, அவங்க என்ன செய்ய முடியும்? அவரோட இரத்தத்தினால கழுவி ரட்சிக்கப்பட முடியும். இதுக்கான ஒரு அடையாளம் தானே அது தவிர அது என்னது? யாருடைய பாவத்தை என்ன செய்யல? மன்னிக்கல. அது போலதான் இந்த ரத்தம்ங்கிறது, ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம் என்ன செஞ்சுச்சு? பாவங்களை கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு ஒரு அடையாளமாக, ஒரு முன்னுதாரணமாக இருந்து என்ன செஞ்சுச்சு? அதை மன்னிச்சுது. அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படிங்கிற அந்த காரியம் என்ன செஞ்சுச்சு? அந்த காலத்திலேயும் மன்னிச்சுது. இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நித்திய ஆவியினாலே தன்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்க மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. முதலாம் உடன்படிக்கை எங்க இருந்தது? முதலாம் உடன்படிக்கை எங்க இருந்தது? பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அப்ப நடந்த அக்கிரமங்களுக்கு ஒரு அடையாளமாக, அந்த அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு ஒரு அடையாளமாக தான் என்ன செஞ்சுச்சு? ஆடு மாடுகளுடைய ரத்தம் என்ன செஞ்சுச்சு? சிந்தப்பட்டது. ஆதலால் அந்த காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு யார் மரணம் அடைந்து? அவர் யார்? இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தான் அந்த முதலாம் உடன்படிக்கையில நடந்த அந்த அக்கிரமங்களை என்ன செஞ்சுச்சு? மன்னிச்சது. இந்த காளைகளுடைய ரத்தமா இருக்கட்டும், இந்த ஆட்டுக்கிடாவினுடைய ரத்தமா இருக்கட்டும், புறாவினுடைய ரத்தமா இருக்கட்டும், அது எப்படி எதற்கு அடையாளமா இருந்தது? கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு அடையாளம் இருந்தது. அது போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது பல நாட்கள் என்ன செஞ்சாங்க? பல வருஷங்களா எங்க இருந்தாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்படி அவங்க அங்க இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது பஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஒரு வயதுடைய ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைகள் சுவற்றுடைய, அதாவது நிலைக்கால்ல பூசப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டியோட மாம்சத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க புசிச்சாங்க. அப்படி புசிச்சுட்டு தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. சங்கார தூதன் என்ன செய்ய முடியல? அந்த ரத்தம் பூசணப்பட்ட அந்த இடத்தை என்ன செய்ய முடியல? சங்காரம் பண்ண முடியல. அதுபோல இது ஒரு எதுக்கு அடையாளமா இருக்கு? உண்மையான பஸ்கா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தின் அந்த சரீரத்துக்கு எதுவா இருக்கு? அது அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காரியம் அவங்க அங்க இருந்து விடுதலையாகி வரும்போது, பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகிற மாதிரி தான் இது. நான் பாவ வாழ்க்கையில அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய சரீரமும் நம்ம என்ன செஞ்சுச்சு? அதுல இருந்து நம்மள என்ன செஞ்சுச்சு? விடுவிச்சுச்சு. அது போல அது ஒரு நிழலாட்டமா இருந்தது. அந்த நிழலாட்டமா இருந்தது, அந்த நிழலா இருந்தது, அதுவே என்ன செய்ய முடியுது? அந்த கெடாரியின் சாம்பல் என்ன செய்ய? சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்த முடியும். ஒரு நிழலால பரிசுத்தப்படுத்த முடியும்னா, ஒரு அடையாளமா இருந்ததால பரிசுத்தப்படுத்த முடியுமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். யோசிச்சு பாருங்க. ஒரு நிழலா இருந்த பழைய உடன்படிக்கையில ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இருந்ததே அதை பரிசுத்தப்படுத்த முடியும்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள்னா என்ன? செத்த கிரியைகள்னா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்துல, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தவர்களை விட்டு விழித்து மருத்துவர்களை விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தோம். ஒருவேளை நீங்க அதை கேட்கலைன்னா புறாவின் கண்கங்க யூடியூப் சேனல்ல அது இருக்கு, நீங்க அதை நீங்க பார்க்கலாம், அதை நீங்க கேட்டுக்கலாம். செத்த கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னே எப்படி இருந்தோம்? நம்ம மரித்தவர்களா இருந்தோம்.
அப்படி இல்லை அப்படின்னா பழைய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் இருந்தோம். அப்படி அந்த பழைய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் இருந்த நாம கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நாம என்ன செஞ்சோம்? பழைய மனிதனை மரணம் அடைந்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், இனி நானல்ல கிறிஸ்துவேனில் பிழைத்திருக்க. அப்படின்னா நம்முடைய பழைய மனிதனை, அவனுடைய ஆசை இச்சைகளை எங்க சிலுவையில் அரைஞ்சோம்? கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறைஞ்சோம். எப்போ? நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்த போது, நம்முடைய பாவத்திற்காக நம்ம மனஸ்தாபப்பட்ட போது, நாம் செஞ்ச பாவத்தை எண்ணி வருந்தின போது, கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்ட போது நம்ம எங்க அறையப்பட்டோம்? சிலுவையில் நம்ம பழைய மனுஷனை அரைஞ்சிட்டோம். அப்படி அரைஞ்ச மனுஷன், செத்து போன அந்த மனுஷனால மறுபடியும் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. நாம் புதிய மனிதர்களாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படி நமக்குள்ள அந்த செத்து போன பழைய மனுஷனுடைய கிரியைகள், பாவம் காணப்படுமானால் அதை எதுதான் பரிசுத்தப்படுத்த முடியும்? கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த. அந்த இதுல கேட்கறது என்னன்னா, அவர் கேட்கிற கேள்வி உங்களுடைய மனசாட்சியை, கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஏன்னா அந்த சாதாரண அடையாளமா இருந்த ஆடு மாடோட ரத்தமே உங்களுடைய சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த பழைய உடன்படிக்கையை உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும்னா, புதுசா போட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை, புதுசா போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம், அது யாருடைய ஒப்பந்தம்? கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே, தேவன் பாவமில்லாத ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அந்த ஒரு இது நம்மளை என்ன செய்ய முடியும்? மனசாட்சி, அந்த செத்த கிரியைகளிலிருந்து, முன்னே நம்ம இருந்தோம்ல அந்த செத்த கிரியை பாவங்கள், அந்த இதுல இருந்து நம்மளை சுத்திகரிப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நிச்சயம், கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? சுத்திகரிக்க முடியும். அப்படி ஆனா நீங்க யோசிக்கலாம், சிலருக்கு இந்த காரியம் வரும். நம்ம ஆண்டவருக்கான சில காரியங்களை செய்யும் போது, ஆராதனையில நல்லா பங்கெடுக்கும் போது, சர்ச்சுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும் போது, எந்த பாவமும் செய்யாம சில நன்மைகளையே செஞ்சு வாழும் பொழுது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு மனசாட்சி சொல்லும், கொஞ்சம் கவனிங்க, இதை கொஞ்சம் கவனிங்க, இது உங்களுடைய இதை கவனிங்க கொஞ்சம். நீங்க சபைக்கு சரியாக வரும்பொழுது, நல்லா துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, பாவம் செய்யாம வாழும் பொழுது, நம்மளுடைய அந்த நன்மைகளை செய்யும் போது உங்களுக்கு தோணும், நம்ம கிறிஸ்துவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம், நெருக்கமா இருக்கோம், ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு நம்ம, அப்படிங்கிறது தோணி இருக்கா? அதே நேரத்துல சபைக்கு வராம இருக்கும்போது, அது மாதிரி பாவத்தில் ஏதாவது ஒரு சில பாவ காரியங்களை செஞ்சிரும் போது, நம்மளுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செஞ்சிரும் போது, சில தவறுகளை செஞ்சிரும் போது, அடுத்தவங்களை ஒரு தேவையில இருக்கிறவனுக்கு சந்திக்க முடியாம இருக்கும்போது நம்ம பாவம் செய்யறோம், ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கலன்னு தோணும். கரெக்டா? தோணுமா? இது ரெண்டுமே தப்புங்க. ரெண்டுமே தப்பு. நம்முடைய கிரியையால என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பாவம் செய்யாம இருக்கிறேன், நல்ல நன்மைகள் செய்யறேன், செய்யணும், இப்படி இருக்கணும். ஆனா இதனால நம்ம கிறிஸ்து கிட்ட இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. பாவம் செஞ்சிட்டோம், தவறு பண்ணிட்டோம், ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எப்படி இருந்தாலும் யாருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவக்கூடியதா இருக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தம் தான் கழுவக்கூடியதா இருக்கிறது. நம்ம சில நேரம் ஜெபம் பண்ணும்போது பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு. ஒருவேளை செஞ்சாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். ஏன்னா நம்ம பாவத்துல பிறந்து பாவத்துல என்ன செய்யறவங்க? வளர்றவங்க. நம்ம ஒரு சில நன்மைகள் செஞ்சுட்டோங்கிறதுக்காக நம்ம நீதி செய்யுங்கன்னு என்ன செய்ய முடியாது? தேவனிடத்துல கேட்டுற முடியாது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கும். யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. அதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். நம்மளுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கு? அழுக்கான கந்தையா இருக்குது. அதனால நான் உங்களுக்குள்ள நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நினைச்சாலும் சரி, நீங்க பாவம் செஞ்சவங்களான்னு நினைச்சாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பதாக பாவத்துல உள்ளன்றவர்களா இருக்கிறோம். தேவனுடைய அந்த ரத்தம் தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த முடியும். நம்ம செத்த கிரியைகளை என்ன செய்ய முடியும்? நம்மளை சுத்திகரிக்க முடியும். நம்மளுக்குள்ள இன்னும் செத்த கிரியைகள் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? தேவனுடைய ரத்தத்தினுடைய சுத்திகரிப்பு தேவை. நமக்கு கண்டிப்பா என்ன தேவை? அதுதான் தேவை. அதனாலதான் முடியும். நம்மளுடைய சொந்த சுயத்துல என்ன செய்ய முடியாது? பாவத்தை ஜெயிக்க முடியாது. சுயத்மா பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா தேவன் மரணம் அடையணும்னு அவசியம் இல்லை. அவரோட ரத்தத்தை தரணும்னு என்ன செய்த அவசியம் இல்லை. நம்மளால முடியாது. அந்த பாவத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும்?
அவருடைய ரத்தத்தினால் என்ன செய்யப்படும், கழுவப்பட்டு இருக்கிறனோ, தேவனுடைய ரத்தத்தினுடைய அந்த கிருபை, அந்த இது இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த செத்த கிரியைகளற நம்மளால இருக்க முடியும். நம்மளால அந்த யோசிக்கலாம், நம்ம பாவம் செய்யாம இருந்த சின்ன விஷயம் தான், இந்த சின்ன பாவம் தான், இதை செய்யாம இருக்க முடியல. அதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவருடைய அந்த ரத்தத்தினுடைய அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அவருடைய அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ரத்தத்தோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்திலும் நம்முடைய சரீரத்திலும் ஐக்கியமா இருக்கும் போதுதான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதனால இந்த நேரத்துல நீங்க நம்முடைய கர்த்தருக்கு நமக்கு முன்பதாக தேவனுடைய கர்த்தருடைய பந்தி என்ன செய்கிறது இருக்குது. கர்த்தருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற, கர்த்தருடைய சரீரத்திற்கு பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பமும் ரசமும் நமக்குள்ள என்ன செய்ய, நமக்கு முன்னாடி என்ன செய்து இருக்குது. இதுல பங்கு பெறும் பொழுது நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக, நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறோம், நாம் எப்பேற்பட்ட தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களா இருக்கிறோங்கிற உணர்ந்தவர்களாக, அதை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்துல கேட்டு ஒரு குற்ற மனசாட்சி இல்லாம தைரியத்தோட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, இது நமக்கான பஸ்காவா இருக்குது, நமக்கான விடுதலையக்கூடிய காரியமா இருக்குது, நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியதா இருக்கு, நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அவருடைய அந்த எப்படி அந்த பாவத்துல அந்த பாவம் செஞ்சவனுக்கு அந்த பாம்பு கடிச்சப்போ அதை நோக்கி பார்க்கும்போது அதை பிழைப்பான்னு இருந்துச்சோ, அது மாதிரி கர்த்தருடைய நம்முடைய பாவத்திற்காக தான் அவர் மரிச்சாருங்கிறத நாம நினைவில் கொண்டவர்களாக, அந்த இதை நம்ம மனத்துல கொண்டவர்களாக, நம்முடைய தேவனோடு கூட ஒப்புரவாகி, சகோதர சகோதரிகள் கூட ஒப்புரவாகி இந்த இதுல நம்ம பங்கு பெற்றோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை, செத்த கிரியைகளை தேவன் என்ன செய்வாரு, கண்டிப்பா என்ன செய்வாரு, சுத்திகரிப்பாரு. இந்த எண்ணத்தோடு கூட நாம் என்ன செய்வோம், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.